தேவன் இதை விட பெரியவர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் மறுபடியும் தேவன் உங்களுடைய ஜீவனை முன்னேற்ற முடியும். ஹல்லேலூயா. உங்களுடைய வேலை ஆசீர்வாதத்தின் உணர்வுடன் இருப்பது. இருக்கலாம் நீங்கள் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டீர்கள். நீங்கள் தவறு செய்து தேவன் உங்களை முன்னேற்ற முடியவில்லை என்றால் அவர் தேவன் அல்ல. அவர் தேவன் அல்ல. நீங்கள் தவறு செய்தாலும் அவரால் உங்களை முன்னேற்ற முடியும். சிந்தித்து பாருங்கள். ஆதாம் தவறு செய்தான். இதன் பேருக்கு தெரியுமா அவன் செய்தான் என்று? உலகத்தில் என்ன வந்தது? பாவம். இல்லை தேவன் தோல்வி அடைந்து விட்டாரா? முடிவில் இயேசு கிறிஸ்துவை மரிப்பதற்காக அனுப்பிவிட்டார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தவறுகளாலும் நம்மை முன்னேற்றுவதை தடுக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய தவறுகள், ஆதாமுடைய தவறு மனித ஜாதியை முன்னேற்றுவதை தடை செய்ய முடியவில்லை. ஆனால் தேவனிடத்தில் ஒரு சமாதானம் இருந்தது. அவர் இயேசு கிறிஸ்து. அவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி ஆதாமுடைய தவறை செல்லாதாக்கிவிட்டார். அந்த மரணம் உலகத்தில் வந்தது, அந்த ஏழ்மை உலகத்தில் வந்தது, இந்த வியாதி உலகத்தில் வந்தது, துன்பங்கள் உலகத்தில் வந்தது. அதையெல்லாவற்றையும் தேவன் நிறுத்திவிட்டார். ஆனால் அது தேவனிடத்தில் வந்ததல்ல, மனிதனுடைய தவறினால் வந்தது. ஆனால் தேவன் பெரியவர். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கரங்களை உயர்த்தி நம்முடைய கவனத்தை தேவன் மேல் செலுத்தவும், அவரோடு பேசவும். நம்முடைய கரங்களை உயர்த்தி அன்னை வாசையில் பேசவும். Rizanderelabo shanderelabo shanderelaba igrelabo shanderila andurila shanderilabo shakirila biga anduri saba sakirelabo shanderigalabo shanderila mandirila apuravarabo shandori tandekirabo shakirelaba shanderilaba bevarabo shandorigarabo shanderigalaba mandurilaba shanderilaba biga andurila shanderilaba shanderilaba biga and oh hallelujah. தேவன் நீர் பெரியவர். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த உலகமும் உடையது, இந்த தேசங்களும் உடையது. நாங்கள் எல்லாம் நம்முடைய கரத்தின் கிரியைகள். நன்றி பிதாவே, நீர் தந்த அந்த வெற்றிற்காக. நன்றி பிதாவே, இந்த சிந்தனைகளை இந்த வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு கொடுத்ததுக்காக. நன்றி பிதாவே, எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளுக்காக, உங்களுடைய ஆவிக்காக. அன்புள்ள பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய ஜீவனுடைய ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 நன்றி. எங்களுக்குள் இருப்பதற்கு, எங்கள் மூலம் கிரியை செய்வதற்காக, எங்கள் மூலமாக கிரியை செய்வதற்காக நான் குழந்தைகளுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். அவர்கள் ஆவிக்குரிய ஜீவனில் மகிமை அடைகிறார்கள் இயேசுவின் நாமத்தில். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இவர்கள் எதை செய்கிறார்களோ அதில் வெற்றி அடைகிறார்கள் இயேசுவின் நாமத்தில். நன்றி பிதாவே. இவர்கள் எல்லாவித பொல்லாப்புகளும் விலக்கி காக்கப்பட்டிருக்கிறார்கள் இயேசுவின் நாமத்தில். இவர்கள் கரங்கள் சுவிசேஷம் செழிப்படைகிறது இயேசுவின் நாமத்தில். நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். உட்காரலாம் நீங்கள். வாவ். அருகில் பார்த்து வரவேற்கவும், i5 கொடுக்கவும், i5 கொடுக்கவும் உங்களை வரவேற்கிறோம். இன்னும் நல்லபடியாக செய்யலாமே சொல்லுங்கள். உங்கள் பார்த்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வார ஞாயிற்றுக்கிழமை சில வார்த்தையின் மூலமாக நாம் பேசினோம். நான் திரும்பவும் அதிலிருந்து ஆரம்பிக்க இருக்கிறேன். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் கூறினார், மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லுங்கள். ஆனால் கடந்த வாரம் ஆங்கிலத்தில் பார்த்தோம். either make the tree good and its fruit good. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதாக இருக்கும். மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதாக இருக்கும். ஏனென்றால் மரமானது அதன் கனியினால் அறியப்படும். Praise the Lord. மற்றும் இதன் மூலம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். ஏனென்றால் ஒரு மனிதருக்கு மீண்டும் பிறப்பது ஏன் அவசியம் என்று. ஹல்லேலூயா. சொல்லுங்கள், நான் மீண்டும் பிறந்திருக்கிறேன். இத்தனை பேர் மீண்டும் பிறந்திருக்கிறீர்கள். சொல்லுங்கள், நான் மீண்டும் பிறந்திருக்கிறேன். இது கடந்த வாரம் நாம் பார்த்தது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யார் என்று, தேவன் உங்களை எதுவாக சிருஷ்டித்தார் என்று, எந்த காரியங்கள் உங்களுக்கு செயல்பட முடியும் என்று, எந்த காரியங்கள் உங்களோடு செயல்பட முடியாது என்று. கடந்த வாரம் நான் அதை கூறினேன். வார்த்தையின் புரிதல் முக்கியமானது என்று. நீங்கள் வார்த்தைகளை வெறுமனே கேட்பது மட்டுமல்ல, நீங்கள் வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவியில் ஆழமாக செல்ல வேண்டும். உங்களுடைய சிந்தைகளை மாற்ற வேண்டும். உங்களுடைய செயல்களை மாற்ற வேண்டும். Praise the Lord. Hallelujah. கேட்கிறீர்களா?
நீங்கள் வெறுமன மதத்தில் இருப்பவரை போல அல்ல, வெறுமன வார்த்தைகளை கேட்டு அதன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்ப முடியாது. ஸோ ரொம்ப முக்கியமானது, நாங்கள் உங்களுக்கு வார்த்தைகளை கூறும் பொழுது நீங்கள் அந்த வார்த்தைகளை தியானிக்க வேண்டும், அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள வேண்டும், அந்த வார்த்தைகளை உங்களுடையதாக ஆக்க வேண்டும். அந்த வார்த்தைகளோடு ஜீவிக்க ஆரம்பித்து விடுகிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லுங்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்கள், நான் மீண்டும் பிறந்திருக்கிறேன். கேள்வி என்னவென்றால், தேவன் எதற்காக கூறினார் மனிதர் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று? எதற்காக அவர் கூறினார் மீண்டும் பிறக்காமல் மனிதர் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது என்று? சில வார்த்தைகளை வாசிப்போம். ஆதியாகமம் 1 அதிகாரம் மற்றும் நாம் வாசிக்கிறோம் 22 வசனம். தேவன் அவர்களை ஆசீர்வதித்து, இங்கு எழுதியிருக்கப்படி சொன்னால் தேவன் அவர்களை ஆசீர்வதித்து சொன்னார். பட் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் அவர்களை ஆசீர்வதித்து கூறினார். சொல்லுங்கள், தேவன் ஆசீர்வதித்து அவர் கூறினார். திரும்ப சொல்லுங்கள், தேவன் அவர்களை ஆசீர்வதித்து கூறினார். அருகில் பார்த்து மீண்டும் சொல்லுங்கள், தேவன் ஆசீர்வதித்து கூறினார். நீங்கள் ஆதியாகமத்தை வாசித்துக் கொண்டே இருந்தீர்கள் என்றால், நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் இதை காண்பீர்கள். இதுவென்றால் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என்னவென்றால், ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள், தேவன் ஆசீர்வதிக்கிறார். தேவன் ஆசீர்வாதத்தை மட்டுமே கொடுக்கிறார். நான் கூறுவது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப அதிக முக்கியமானது. நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் இப்படியான எண்ணங்களை நமக்கு கொடுப்பதில்லை. ஒருவேளை காரியங்கள் மாற்றப்படவில்லை என்றால் நாம் நினைக்கிறோம், ஏதோ நமக்கு சாபம் கொடுத்து விட்டார்கள், ஏதோ சாத்தான் கிரியைகள் என்ன ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறது. இல்லை, முதலாவது உங்கள் எண்ணங்கள் இருக்கக்கூடிய வேண்டியது, தேவன் எப்படியாக செயல்படுகிறார் என்று. இங்கு எழுதப்பட்டிருக்கிறது, and God blessed them saying, தேவன் அவர்களை ஆசீர்வதித்து கூறினார். இது தேவன் வேலை செய்யும் முறைகள். தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அருகில் ஏற்பட பார்த்து சொல்லுங்கள், தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சந்தோஷமாக சொல்லுங்கள், தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஸோ ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் என்ன செய்கிறார்? தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தேவன் சாபத்தை கொடுப்பதில்லை. தேவன் உங்களை வழியில் தடை செய்வதில்லை. தேவன் உங்களை தண்டிப்பதில்லை. தேவன் என்ன கொடுக்கிறார்? ஆசீர்வாதம். Praise the Lord. Hallelujah. வாருங்கள், நாம் அடுத்தது பார்ப்போம். ஆதியாகமத்திலே வாருங்கள் நாம் பார்ப்போம் 12 அதிகாரம் 2 வசனத்திலிருந்து. 12 அதிகாரம் 2 வசனம். இது தேவன் ஆபிரகாமோடு பேசினது. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். Praise the Lord. இங்கு தேவன் வேலை செய்யும் முறையை காண்பிக்கிறார். தேவன் நம்மை காணும்பொழுது தேவன் எதை பார்க்கிறார்? தேவன் முதலாவது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தேவன் சாபத்தை கொடுப்பதில்லை. தேவன் கெட்டதை சிருஷ்டித்தவர் அல்ல, அவர் நல்லதை சிருஷ்டித்தவர். உங்கள் முன்பாக தேவனை நல்லதாக காண்பிக்க நான் முயற்சிக்கவில்லை, ஏனென்றால் தேவன் ஏற்கனவே நல்லதாகவே இருக்கிறார். Praise the Lord. Hallelujah. நான் தேவனுக்காக வழக்காடவில்லை, நான் தேவன் இருக்கிறார் என்பதை சொல்லிக் கொடுக்கிறேன். Hallelujah. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன். தேவனுடைய வேலை எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை கொடுப்பதே. ஒரு பொழுதும் சிந்திக்காதீர்கள் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஜீவனில் இல்லை என்று. Praise the Lord. சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். Hallelujah. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றால் அர்த்தம் என்ன? உங்களிடத்தில் இந்த ஆசீர்வாதம் வெளிவரும். நெக்ஸ்ட், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். வாவ். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இன்று நம்முடைய செய்தியின் தலைப்பு Blessed to be a blessing. ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். Praise the Lord. சொல்லுங்கள், ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன். ரொம்ப முக்கியமான காரியம் இது ஒன்று. அருகில் சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிப்பதற்காக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இங்கு முதலாவது நாம் பார்த்தது, தேவன் அவனை ஆசீர்வதித்தார்.
ஆனால் தேவன் அங்கு நிறுத்திவிடவில்லை. தேவன் அவரை ஆசீர்வாதமாகவும் உண்டாக்கினார். இப்பொழுது நீ என்ன செய்வாய்? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை எடுத்து செல்வாய். யாராவது கேள்வி கேட்க விரும்பினால், இது தேவன் ஆபிரகாமோடு செயல்படுத்தினாரே, என்னோடு என்ன, என்னை பற்றி என்ன? வாருங்கள் நாம் வாசிப்போம். கலாத்தியர் 3:29 நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரமாயிருக்கிறீர்கள். Praise the Lord. என்னவென்றால் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதம், நான் உன்னை ஆசீர்வதித்து நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நம்முடைய ஜீவனும் இப்படியாகத்தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. Praise the Lord. அவர் கூறினார், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாக இருந்தால், இதனால் தான் இயேசு கிறிஸ்து கூறினார், மனிதர்கள் மீண்டும் புதிதாக பிறக்க வேண்டும் என்று. ஒருவர் மீண்டும் புதிதாக பிறக்கவில்லை என்றால் அது வரைக்கும் அவர் கிறிஸ்துவனாக இருக்க முடியாது. 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவில் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதனால் தான் இயேசு கிறிஸ்து கூறினார், ஒருவர் புதிதாக பிறக்கவில்லை என்றால் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது, அவர் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. இங்கு அவர் கூறுகிறார், நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததி, வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரமாக இருக்கிறீர்கள். அப்படியா? அல்ல, நீங்கள் ஆக இருக்கிறீர்கள். தேவன் விரும்புகிறார் 24 மணி நேரம் இப்படியான எண்ணங்கள் உங்களுக்காக இருக்க வேண்டும் என்று. என்னவென்றால் நீங்கள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று. Praise the Lord. அநேக நேரத்தில் ஜனங்களிடத்தில் இப்படியான எண்ணங்கள் இருப்பதில்லை. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அவர்கள் எப்பொழுதும் எண்ணுகிறார்கள், யாரோ ஏதோ ஒன்று அவர்களிடத்தில் செய்திருக்கிறார்கள் என்று, யாரோ ஏதோ மந்திரம் செய்திருக்கிறார்கள் என்று, யாரோ ஏதோ செய்திருக்கிறார்கள். யாரும் எதுவும் செய்யவில்லை என்று எண்ணினாலும் அவர்கள் சிந்திக்கிறார்கள், ஏதோ தான் செய்திருக்கிறார்கள் என்று. அதனால் அவருடைய வாழ்க்கை மோசமாகிவிட்டது என்று எண்ணுகிறார்கள். Praise the Lord. Come on. தேவன் ரொம்ப பெரியவர். உங்களுடைய தவறுகள் கூட உங்கள் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் ஆசீர்வாத உணவுடன் இருந்தீர்கள் என்றால், Praise the Lord. Hallelujah. Hallelujah. தேவன் ரொம்ப பெரியவர். யோசித்து பாருங்கள், உங்கள் குழந்தை சோஃபாவில் விளையாடி கொண்டிருக்கிறது. அவன் சோஃபாவிலிருந்து குதித்து விட்டான். ஆனால் நீங்கள் கீழே தடியான ஃபோம் போட்டு வைத்திருக்கிறீர்கள், ஏனென்றால் காயப்பட்டுவிடும் என்று. காயப்படுமா? நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், சிந்தித்து பாருங்கள். உங்கள் வீடு முழுவதும் நீங்கள் ஃபோம் வைத்து விட்டீர்கள். இப்பொழுது உங்கள் வீட்டில் எங்கு காயப்பட முடியும்? ஹலோ, எங்கு காயப்படும்? படுமா? ஏனென்றால் நீங்கள் அவர் உயர்ந்தவர்கள். அநேக பேர் இப்படியாக செய்ய முடியாது. அவருடைய பையன் எப்பொழுதும் விழலாம், தலையில் காயங்கள் படலாம். சில பேரிடம் இவ்வளவாக இருக்க முடியும். இப்படி என்றால் அவர்கள் வீடு முழுவதும் ஃபோம் வைக்க முடியும். சிறுவன் எங்கு விழுந்தாலும் அவனுக்கு காயம் படாது. தேவன் இதைவிட எவ்வளவோ பெரியவர். Praise the Lord. நீங்கள் எவ்வளவு தவறு செய்தாலும் தேவனால் உங்களுடைய ஜீவனை முன்னேற்ற முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய வேலை ஆசீர்வாத உணர்வுடன் இருப்பதுதான். உங்களுடைய வேலை அந்த ஆசீர்வாத உணர்வுடன் இருப்பதுதான். இருக்கலாம் நீங்கள் ஏதோ ஒரு தவறு செய்தீர்கள். நீங்கள் தவறானவராக இருந்தும் தேவன் உங்களை முன்னேற்ற முடியவில்லை என்றால் அவர் தேவன் அல்ல. அவர் தேவன் அல்ல. நீங்கள் தவறானவராக இருந்தாலும் தேவன் உங்களை முன்னேற்ற முடியும். உங்களுடைய தவறுகளும் நீங்கள் முன்னேறுவதை தடை செய்ய முடியாது. Praise the Lord. ஏனென்றால் தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள், ஆதாம் தவறு செய்தான். எத்தனை பேருக்கு தெரியும்? ஆதாம் தவறு செய்தான். எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும் ஆதாம் தவறு செய்தான் என்று? உலகம் முழுவதும் என்ன வந்துவிட்டது? பாவம். என்ன தேவன் தோல்வியை எண்ணிக்கொண்டாரா? ஆனால் முடிவில் இயேசு கிறிஸ்துவை மரிப்பதற்காக அனுப்பிவிட்டார். Praise the Lord. நம்முடைய தவறுகளும் நாம் முன்னேறுவதை தடை செய்ய முடியவில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய தவறுகள், ஆதாமுடைய தவறு மனிதர்களை முன்னேற்றுவதை தடை செய்ய முடியவில்லை. ஏனென்றால் தேவனிடத்தில் ஒரு சமாதானம் இருந்தது. இயேசு கிறிஸ்து. அவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். ஆதாமுடைய தவறுகளை செயலிழக்க செய்து விட்டார். இந்த மரணம் உலகத்தில் வந்தது, இந்த ஏழ்மை உலகத்தில் வந்தது, இந்த வியாதி உலகத்தில் வந்தது, துன்பங்கள் உலகத்தில் வந்தது. தேவன் அதை அனைத்தையும் நிறுத்திவிட்டார். இருந்தும் அது தேவனால் வந்ததல்ல, மனிதனுடைய தவறினால் வந்தது. ஆனாலும் தேவன் பெரியவர். Praise the Lord. அவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நம்மை எண்ணாக்கிவிட்டார். திரும்பவும் அந்த காரியங்களோடு இணைத்து விட்டார். அவர் நமக்காக எதிர்பார்த்தவைகளே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நீங்கள் மீண்டும் பிறந்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் விரும்புகிறார் இப்படியான எண்ணங்களை நீங்கள் வளர்த்த வேண்டும். காலை மதியம் சாயந்தரம் வரை ஆசீர்வாத உணர்வுடன் இருப்பதை நீங்கள் பயிற்சி கொள்ளுங்கள். ஏனென்றால் இதுதான் சத்தியம். இதுதான் சத்தியம். சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் தோல்வி அடைய முடியாது. நான் தோல்வி அடைய முடியாது. நான் ஏழையாக முடியாது.
நான் வியாதிப்பட முடியாது. காரியங்கள் இன்னும் வீணாக முடியாது. நான் முன்னேறுகிறேன். நான் உயரத்தில் எழும்புகிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். காரியங்கள் இன்னும் மோசமாகும் என்று எண்ணங்களை உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுங்கள். ஏன் சிந்திக்க முடியாது? காரியங்கள் இன்னும் நல்லதாக நடக்கும் என்று. praise the Lord. ஹல்லேலூயா. இது ஒரு ஆசீர்வாதம். பாருங்கள், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். I like this. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள். சில பேர் கூறுகிறார்கள், தேவன் ஒரு கையில் கொடுத்தால் மற்ற கையில் வாங்கிவிடுவார் என்று. இதுதான் ஜனங்களுடைய சிந்தனை. சொல்கிறார்கள், எனக்கு சிறு வயதில் உள்ள ஞாபகம் இருக்கிறது. நான் ரொம்ப சிரித்து கொண்டே இருப்பேன். இப்பொழுதும் சிரிக்கிறேன். அல்ல, நான் பெரியவாக ஆகிவிட்டேன். சிரிப்பதை நிறுத்திவிட்டேன். என்னுடைய ஒரு ஆண்டி இருந்தார்கள். சொல்ல, நீ எவ்வளவு சிரிக்கிறியோ அவ்வளவாக அள வேண்டும். எத்தனை பேர் இந்த டயலாக் கேட்டிருக்கிறீர்கள்? இதுதான் உலகத்தாருடைய சிந்தனை. இப்படியாகத்தான் நம்மை ட்ரெயின் செய்கிறார்கள். ரொம்ப துள்ளாத, எவ்வளவு சிரிக்கிறியோ அவ்வளவு அள வேண்டும். இதுதான் உலகத்தாருடைய சிந்தனை. அவர்கள் கூறுகிறார், தேவன் ஒரு கையில் கொடுத்தால் மறுகையில் வாங்கிவிடுவார். அவர்களுக்கு புரிவதே இல்லை, ஜனங்கள் 24 மணி நேரம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுக்கவில்லை, என்ன தந்திருக்கிறார்? அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஆசீர்வாத உணர்வுடன் இருந்தீர்கள் என்றால் ஐஸ்வர்யம் இருக்கும். ஆனால் நீங்கள் ஐஸ்வர்யத்தை மனதில் கொண்டீர்கள் என்றால் ஐஸ்வர்யம் இல்லை, அதனால் நான் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று நீங்கள் எண்ணினீர்கள் என்றால் தவறு. கவனமாக கேளுங்கள் நான் என்ன சொல்கிறேன் என்று. அநேக பேர் கூறார்கள், ஐஸ்வர்யம் இல்லை என்றால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல என்று. நீங்கள் தவறாக எண்ணுகிறீர்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று. உங்களிடம் ஐஸ்வர்யம் வர ஆரம்பித்துவிடும். ஜனங்களிடத்தில் பணம் இல்லை என்றால் கூறுகிறார்கள், தேவனே ஆசீர்வாதம் கொடுத்து விடுங்கள். இப்படி கூறினீர்கள் என்றால் எப்பொழுதும் பணம் வராது. praise the Lord. கேட்கிறீர்களா? ஐஸ்வர்யத்திலிருந்து ஆசீர்வாதம் அல்ல, ஆசீர்வாதத்திலிருந்து சொல்லுங்கள், ஆசீர்வாதத்தினால் ஐஸ்வர்யம் வரும். ஹலோ, சொல்லுங்கள், ஆசீர்வாதத்தினால் ஐஸ்வர்யம் கிடைக்கும். யாருடைய ஆசீர்வாதத்தினால்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால். நீங்கள் அந்த உணர்வுடன் இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் பொருளாதாரத்தை உயர வேண்டும் என்றால். ஏனென்றால் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அநேக பேர் சிந்திக்கிறார்கள், ஐஸ்வர்யம் வேலையிலிருந்து கிடைக்கும் என்று. இல்லை, வேலையினால் உங்களுடைய பில் பேமெண்ட் செய்வதற்கான காசு கிடைக்கிறது. ஜெனரலி நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்றால் இங்கு வாங்குறீங்க, அங்கு கொடுக்கிறீர்கள், இங்கு வாங்குறீங்க, அங்கு கொடுக்கிறீர்கள். இங்கே கூறப்படுகிறது ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் உங்களிடத்தில் வீதியாக இருக்க வேண்டும். ஐஸ்வர்யம் உங்களுடைய தலைமுறைக்கு கொடுத்து போக வேண்டும். praise the Lord. கர்த்தரின் ஆசீர்வாதத்தினால் வரும் ஐஸ்வர்யம். நல்ல விஷயம் என்னவென்றால், தேவன் ஏற்கனவே அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்து விட்டார். praise the Lord. ரொம்ப முக்கியமானது ஐஸ்வர்யம். அருகில் பார்த்து சொல்லுங்கள், ஐஸ்வர்யம் கர்த்தரின் ஆசீர்வாதத்தினால் அதனாலே கிடைக்கும். ஹலோ 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 ஹலோ. இத்தனை பேருக்கு இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது புரிகிறது? அவர் கூறவில்லை ஐஸ்வர்யம் கிடைப்பதற்கான ஒரு வழி தேவனுடைய ஆசீர்வாதம் என்று. வேறு ஒரு வழி இருக்கிறது என்பது சொல்லவில்லை, எழுதப்படவில்லை. அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்படி என்றால் வேறு வழியில் அது கிடைப்பதில்லை. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். praise the Lord. amazing. Ephesians 1:3. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். நான் கூறியது போல் அவர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்து விட்டார். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாவ் 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 வாவ். ஐஸ்வர்யம் எதனால் கிடைக்கும்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே. ஆனால் இங்கு ஆசீர்வாதம் யார் கொடுத்திருக்கிறார்? தேவனே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் அங்கு கர்த்தர் என்று குறிப்பிடப்பட்டது. அந்த காலங்களில் தேவனை கர்த்தர் என்று தான் குறிப்பிடப்பட்டது. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் அங்கு பிராக்கெட்டில் கர்த்தர், அங்கு கர்த்தர் என்று குறிப்பிடப்பட்டது. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். praise the Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாதிரி காரியங்களினால் உங்களுடைய எண்ணங்கள் நிரப்பப்பட வேண்டும். அதுவல்ல எனக்கு இன்னும் எவ்வளோ பில் பாக்கி இருக்கிறது என்று. நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நினைப்பீர்கள், இந்த பில் கட்ட வேண்டும், அந்த பில் கட்ட வேண்டும். அப்படி இருந்து பணம் வரவில்லை என்றால் இப்பொழுது நல்ல நேரம் நீங்கள் அதை மாற்றிவிடுங்கள். praise the Lord. இது அப்படியாக 2+2 5 என்று எழுதி கொண்டு வருகிறீர்கள். ஒரு முறையும் 0 உங்களுக்கு கிடைக்கிறது. இது சரியான நேரம். 2+2 4 என்று எழுத ஆரம்பித்து விடுங்கள். நீங்கள் 2+2 5 எழுதி கொண்டு இருக்கிற வரைக்கும்
100க்கு 0 தான் உங்களுக்கு எடுத்துக்கொண்டே இருக்கும். அநேக பேர் அப்படியாக சிந்திக்கிறார்கள், பணம் எங்கிருந்து வரும், பணம் எங்கிருந்து வரும், பணம் எங்கிருந்து வரும். பணம் தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் வரும். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் தியானிப்பதினால். Praise the Lord. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும்? அவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறார். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்கிற சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எல்லா ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக எந்த ஒரு ஆசீர்வாதமும் விடப்படவில்லை. Praise the Lord. ஹல்லேலூயா. சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். வாருங்கள் திரும்ப பார்ப்போம். நீதிமொழி 10:22 ஐஸ்வர்யம். நல்லா சொல்லுங்கள், ஐஸ்வர்யம். திரும்ப சொல்லுங்கள், ஐஸ்வர்யம். பணம், பணம், ரூபாய். ஐஸ்வர்யம் என்றால் சொல்கிறேன். சில பேர் நினைப்பார்கள் ஐஸ்வர்யம் என்றால் என்ன என்று. ஐஸ்வர்யம் என்ன எழுதியிருக்கிறது? ஐஸ்வர்யம் என்ன எழுதியிருக்கிறது? இங்கே என்ன பட்டிருக்கிறது? ஐஸ்வர்யம் என்றால் ரூபாய், பணம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். Praise the Lord. Hallelujah. எந்த வேதனையும் கொடுக்க மாட்டார். அன்னைக்கு பணம் வந்துவிட்டால் முதலாவது வேதனை வந்துவிடும். இவருடைய ஆசீர்வாதம் பிறகு வரும், முதலாவது வேதனை வந்துவிடும். தேவன் ஆசீர்வாதம் கொடுக்கும்போது வேதனையை அவர் ஒரு பொழுதும் கொடுக்க மாட்டார். சொல்லாதீர்கள், தேவன் ஒரு கையில் கொடுத்தால் மறு கையில் வாங்கி விடுவார் என்று. தேவனால் எப்படி முழு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும்? வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார்கள், ரொம்ப கண்ட்ரோலாக இருங்கள். யார் இப்படியாக உங்களுக்கு கூறினது? வேதம் இப்படியாக கூறவில்லையே. வேதம் கூறுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். Praise the Lord. அருகில் இருப்பதை பார்த்து சொல்லுங்கள், வேதனைப்படுவதை விட்டுவிடுங்கள். அருகில் போய் சொல்லுங்கள், வேதனைப்படுவதை விட்டுவிடுங்கள். வேதனைப்படுவதை விட்டுவிடுங்கள். அருகில் போய் சொல்லுங்கள், வேதனைப்படுவதை விட்டுவிடுங்கள். ஏனென்றால் வேதனைப்படுவது ஆசீர்வாதம் இல்லை. பாருங்கள், பாஸ்டர் கிறிஸ் ஆசீர்வாதத்தின் பொருளை விளக்கியிருக்கிறார். நீங்கள் எழுதி கொள்ளவும் நான் விரும்புகிறேன். நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். சரிதானே? எல்லோரும் எழுத படிக்க தெரிந்தவர்கள் தானே? டைப் செய்து கொள்ளுங்கள், எழுதி கொள்ளுங்கள். இது உங்களுக்கு தேவையானது. ஏனென்றால் நீங்கள் தாங்களே அதன்படி செயல்படும்படியாக. Praise the Lord. சரியா? அது அப்படியாக எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் பள்ளிக்கு செல்கிறார்கள், யூனிஃபார்ம் தெரியுமா? யூனிஃபார்ம் இருக்கிறது என்று. நகங்கள் வளர்க்கக்கூடாது, முடி வளர்க்கக்கூடாது, முடி அப்படியாக கட் செய்யக்கூடாது, இப்படியாக கட் செய்யக்கூடாது, உங்கள் ஷூ ஃபேஷனபிளாக இருக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு தெரியும் இதெல்லாம் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆனாலும் இல்லையில் உங்களுக்கு ஸ்கூலில் என்ட்ரி கிடைக்காது. சரியா? வெளியில் இருக்க வேண்டும். நீங்கள் ஃபீஸ் கட்டி இருந்தாலும் கூட. எத்தனை பேருக்கு புரிகிறது? இது உண்மையா பொய்யா? ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. நீங்கள் புரிய வேண்டும். ஆசீர்வாதம் என்றால் என்ன? ஒருவேளை நீங்கள் அப்படியாக வாழவில்லை என்றால், நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், நான் அப்படியாக தான் வாழ்வேன், அப்படிதான் இருக்க வேண்டும். Praise the Lord. பாஸ்டர் கூறியிருக்கிறார்கள். முதலாவது ஆங்கிலத்தில் சொல்லிவிடுகிறேன். Blessing is that which confers, invokes, authorizes or shares prosperity, power, ability and welfare. நான் திரும்ப கூறுகிறேன். Blessing is that which confers, invokes, authorizes or shares prosperity, power, ability and welfare. பாஸ்டர் இங்கு கூறியிருக்கிறார், வெல்ஃபேர் என்றால், அதில் நான் ஆங்கிலத்தில் கூறுகிறேன். வெல்ஃபேருடைய அர்த்தம் என்றால், இங்கு வெல்ஃபேருடைய அர்த்தம் அரசாங்கத்துடைய வெல்ஃபேர் ஸ்கீம் அல்ல. இங்கு கூறப்பட்ட வெல்ஃபேர் வேறு விதமானது. வெல்ஃபேருடைய டெஃபினேஷன் கூறப்பட்டிருக்கிறது. A continuous state, being happy, healthy and successful with contentment. திரும்பவும் கூறுகிறேன், வெல்ஃபேருடைய அர்த்தம் a continuous state of being happy, healthy and successful with contentment. தமிழில் கூறுகிறேன், ஆசீர்வாதம் அது என்றால், அருகில் பார்த்து சொல்லுங்கள், ஆசீர்வாதம் என்றால் என்ன? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசீர்வாதத்தின் அர்த்தம் என்னவென்று. ஆசீர்வாதம் அது என்னவென்றால், கொடுக்கிறது, அது ஆரம்பிக்கிறது. இரண்டு வார்த்தை ரொம்ப முக்கியமானது. கொடுக்கிறது, அது ஆரம்பிக்கிறது, அது அங்கீகரிக்கிறது அல்லது பகிர்ந்து கொடுக்கிறது. 4 காரியங்கள் இருக்கிறது. ஆசீர்வாதம் என்ன செய்கிறது? கொடுக்கிறது, பொருட்களை கொடுக்கிறது. கொடுப்பது என்றால் உங்களுக்கு வழங்கப்படுவது. ஏனென்றால் நாம் வாசித்தோம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இரண்டாவது என்னவென்றால், ஆரம்பிக்கிறது. ஆரம்பிக்கிறது என்றால் தொடங்குகிறது. அது அப்படியாக நீங்கள் கட்டைகளை வைத்து விட்டீர்கள். அந்த கட்டையில் நீங்கள்
அக்னியை போட்டு விட்டீர்கள். அக்னி வெந்தது. இந்த அக்னி கட்டையில் எரிய தொடங்கி விடுகிறது. எத்தனை பேர் புரிகிறீர்கள்? என்னோடு இருக்கிறீர்களா நீங்கள்? ஹலோ, எத்தனை பேர் புரிகிறது? சொல்லுங்கள். ஆசீர்வாதம் கொடுக்கிறது, ஆரம்பிக்கிறது. ஆரம்பிப்பது என்றால் தொடங்குகிறது. Praise the Lord. மூன்றாவது அங்கீகரிப்பது. அங்கீகாரம் கொடுப்பது. அது அப்படியாக இந்த குழந்தைகளுக்கு தண்ணீர் அருந்து செல்ல வேண்டும். நான் ஆத்தரைசேஷன் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் செல்ல முடியுமா? செல்ல முடியுமா? நீங்கள் சொல்கிற நான் எழும்ப வேண்டும். அசன் சொல்கிறார், உட்காருங்கள். நீங்கள் உட்கார்ந்து விடுங்கள். ஏனென்றால் அஷர் உங்களுக்கு ஆத்தரைஸ் இன்னும் கொடுக்கவில்லை. இவர்கள் செய்ய விரும்புவதை அவர்களால் செய்ய முடியாது. ஸோ புரிந்து கொள்ளுங்கள். ஆசீர்வாதம் முதலாவது என்ன செய்கிறது? கொடுக்கிறது. இரண்டாவது என்ன? ஆரம்பிக்கிறது. மூன்றாவது என்ன செய்கிறது? அங்கீகரிக்கிறது. நான்காவது பகிர்ந்து கொடுக்கிறது. என்னவென்றால் ஒருவருக்கொரு பகிர்ந்து கொள்ளுதல். பொழுது என்ன செய்கிறது? இந்த 4 காரியங்கள் நாம் பார்த்தோம். திரும்பவும் கூறவும். ஆசீர்வாதம் கொடுக்கிறது, ஆரம்பிக்கிறது, அங்கீகரிக்கிறது மற்றும் பகிர்ந்து கொடுக்கிறது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆசீர்வாதம் என்ன கொடுக்கிறது என்று. இங்கு கேள்வி என்னவென்றால் எதை கொடுக்கிறது என்றுதான். எதை ஆரம்பிக்கிறது, எதை அங்கீகரிக்கிறது மற்றும் எதை பகிர்ந்து கொடுக்கிறது. முதலாவது என்னவென்றால் இந்த 4 காரியங்களை செய்கிறது. கொடுக்கிறது, ஆரம்பிக்கிறது, அங்கீகரிக்கிறது மற்றும் பகிர்ந்து கொடுக்கிறது. ஆனால் எதை? இங்கு நாம் பார்ப்போம் அந்த 4 காரியங்களை. முதலாவது என்னவென்றால் செழிப்பு. Praise the Lord. என்னவென்றால் செழிப்பை எது கொடுக்கிறது? ஆசீர்வாதம். செழிப்பை யார் ஆரம்பிக்கிறார்? செழிப்பை யார் அங்கீகரிக்கிறார்? செழிப்பை யார் பகிர்ந்து கொடுக்கிறார்? ஆசீர்வாதம். அடுத்தது பவர், வல்லமை. என்னவென்றால் வல்லமை எது கொடுக்கிறது? ஹலோ, வல்லமை எது கொடுக்கிறது? வல்லமையை எது ஆரம்பிக்கிறது? வல்லமையை எது அங்கீகரிக்கிறது? வல்லமையை எது பகிர்ந்து கொடுக்கிறது? மூன்றாவது எபிலிட்டி, திறன். ஸோ திறனை எது கொடுக்கிறது? திறனை எது ஆரம்பிக்கிறது? திறனை எது அங்கீகரிக்கிறது? திறனை எது பகிர்ந்து கொடுக்கிறது? நான்காவது வெல்ஃபேர், நலமான காரியங்கள். என்னவென்றால் நலன் எது கொடுக்கிறது? ஆசீர்வாதம். நலனை எது ஆரம்பிக்கிறது? வெல்ஃபேரை எது அங்கீகரிக்கிறது? வெல்ஃபேரை எது பகிர்ந்து கொடுக்கிறது? ஆசீர்வாதம். ஸோ நீங்கள் ஆசீர்வாத உணவுடன் இருக்கும் பொழுது நீங்கள் செழிப்பை ஆரம்பித்து விட்டீர்கள். Praise the Lord. Hallelujah. நீங்கள் திறனை ஆரம்பித்து விட்டீர்கள். Hallelujah. கேட்கிறீர்களா? நீங்கள் இந்த வல்லமையை ஆரம்பித்து விட்டீர்கள். வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. உங்களுடைய வேலை என்னவென்றால் நீங்கள் ஆசீர்வாத உணர்வுடன் இருக்க வேண்டும். நீங்கள் தொடர்ந்து சொல்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அது ரேஷன் கார்டு இருப்பது போல. எத்தனை பேருக்கு தெரியும் ரேஷன் கார்டு? ரேஷன் கார்டை கொண்டு நீங்கள் வரிசையில் நின்றால் அந்த ரேஷன் கார்டு படியாக எவ்வளவு பொருட்கள் கிடைக்க வேண்டுமோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் ரேஷன் கார்டு எடுத்து செல்லாமல் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களும் கிடைக்காது. ஏனென்றால் அந்த ரேஷன் கார்டு ஒருபடியாக என்ன செய்யும்? அது அந்த அரிசி உங்களிடத்தில் கொண்டு வரும். அந்த அரிசி கொண்டு வர ஆரம்பித்துவிடும். இந்த ரேஷன் கார்டு மூலமாக உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய பொருட்களை வாங்கும்படியான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை உங்களிடத்தில் அந்த ரேஷன் கார்டு இல்லை என்றால் ஒன்றுமே நடக்காது. ஒருவேளை நீங்கள் அங்கு நின்று கொண்டிருந்தாலும் அதே போல தான் நீங்கள் ஆசீர்வாத உணர்வுடன் இருக்காத வரைக்கும் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த செழிப்பு அது இருக்காது. ஏனென்றால் அந்த ஆசீர்வாதம் என்ன செய்யும்? அந்த செழிப்பை உங்களிடத்தில் கொண்டு வரும். அந்த செழிப்பை அங்கீகரிக்கும் உங்கள் ஜீவனில் தெரியும்படியாக உங்களுடைய ஜீவனின் செழிப்பை கொண்டு வரும் எது? ஆசீர்வாதம். அந்த செழிப்பை எது அங்கீகரிக்கும்? ஆசீர்வாதம். உங்களுடைய திறனை, உங்களுடைய வல்லமையை, உங்களுடைய நலனை, எல்லா காரியங்களுடைய ஜீவனில் ஆரம்பிப்பது எது? ஆசீர்வாதம். இதுதான் ஆசீர்வாதத்தோட வேலை. ஒருவேளை உங்களிடத்தில் ஆசீர்வாதம் இல்லை என்றால் இந்த காரியங்கள் அது தெரியாது உங்களுக்கு. இது ஆசீர்வாதத்தின் வேலை. இதனால் தான் தேவன் என்ன கொடுத்திருக்கிறார்? ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன்.
நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இது காணிக்கை, தசம பாகம், பார்ட்னர்ஷிப் கொடுக்க வேண்டிய நேரம். தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காணிக்கைகளுக்காக ஜெபிப்போம். உங்கள் கரங்களை உயர்த்தி, நன்றி பிதாவே, உங்களுடைய தயவுக்காக, உங்களுடைய அன்புக்காக, உங்கள் கிருபைக்காக நன்றி, நன்றி, நன்றி. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. இந்த காணிக்கை கொண்டு உடைய ஞானத்தை, புத்தியை நீர் தந்ததற்காக, நாங்கள் கொடுத்ததற்கான இரட்டிப்பான நன்மை எங்களிடத்தில் வருகிறது இயேசுவின் நாமத்தில். ஓ நன்றி பிதாவே, நன்றி, நன்றி, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. இந்த காணிக்கையில் உங்களுடைய ஆசீர்வாதத்தை சொல்கிறோம், பெருக்கத்தை சொல்கிறோம். உங்களுடைய ராஜ்யத்தை, உங்களுடைய சுவிசேஷத்தை பெருக்கத்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. சொல்லலாம் மகிமை, மகிமை. ஒருவேளை நீங்கள் ரட்சிப்பை பெறவில்லை என்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நான் சொல்லும் இந்த இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனை நீங்கள் பெறாமல் இருந்தீர்கள் என்றால், நான் சொல்லுகிறேன், இது உங்களுடைய நேரம். இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். சொல்லுங்கள், அன்புள்ள பிதாவே, நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், தேவனுடைய குமாரனை. நான் விசுவாசிக்கிறேன், அவர் மரித்தார் என்னை காப்பாற்றுவதற்காக. நான் விசுவாசிக்கிறேன், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அவர் இன்று ஜீவனுள்ளவராயிருக்கிறார். நான் என் வாயினால் அறிக்கையிடுகிறேன், இயேசு கிறிஸ்து என் ஜீவனின் தேவன். இன்றைய நாள் முதல் மற்றும் அவரில் என் விசுவாசத்தின் மூலம் நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். நித்திய ஜீவனை என்னுடைய இருதயத்தில், என்னுடைய ஆவியில். நன்றி ஆண்டவரே, என் ஆத்மாவை காப்பாற்றியதற்காக. இப்பொழுது என்னிடத்தில் நித்திய ஜீவன் இருக்கிறது. நான் இப்பொழுது தேவனுடைய குமாரன். நான் புதிதாக பிறந்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. நீங்கள் ஒருவேளை இந்த பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால், பாஸ்டர் கிறிஸ்துடன் வாழ்த்துக்கள். உங்களுக்கு தேவனுடைய குடும்பத்தில் உங்களை வரவேற்கிறோம். சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். 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 இறைவனுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஆனந்தமடையுங்கள். வார்த்தை செயல்படுகிறது. God bless you.